முதல்ல தமிழ் படத்தை காப்பி அடிச்சு ஒரு ஹாலிவுட் படம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சாரி, காப்பின்னு சொல்லக்கூடாது, இன்ஸ்பிரேஷன். தமிழ் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஹாலிவுட் படம். இன்னைக்கு நாம 2025 ரிலீஸ் ஆன பிராங்கன்ஸ்டைன் அப்படின்ற படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைக்கரு, அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தமிழ் படம் இருக்கு. யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் உலகத்துல மனித வரலாற்றுல மனிதனால சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா மனிதனால வெல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்கும்னா அது மரணம் மட்டும்தான். அந்த மரணத்தையும் வென்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இறந்த உடலுக்கே உயிர் தராரு. ஆனா அதனால என்னென்ன விபரீதம் நடக்குது அப்படின்றத பத்தி இந்த படம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சாவ கூட எல்லாருமே நல்ல விதமா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க படத்தை. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வட துருவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற கப்பல் வந்து பனியில சிக்கி நிக்குது. நிறைய பேர் அந்த பனியெல்லாம் உடைச்சு கப்பலை வெடிவச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல வேலை செய்யற ஆட்களோட சூப்பர்வைசர் வந்து கேப்டன் கிட்ட எல்லாருமே பயங்கர டயர்டா இருக்காங்க, நாம திரும்ப வந்த வழியே போயிடலாம், இந்த பனியில வட துருவத்தை நோக்கி போறது ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கேப்டன் எல்லாரையும் பார்த்து, இந்த பாருங்க, எல்லாரும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு தான் வேலைக்கு வந்திருக்கீங்க, சொன்ன மாதிரியே வந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க, நம்ம வட துருவத்தை நோக்கி போயே ஆகணும் அப்படின்னு கேப்டன் திட்டவட்டமா சொல்லிடுறாரு. இவங்க நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இருட்டிருது. அப்ப கப்பல்ல வேலை செய்யற ஒரு ஆள் கேப்டன் கிட்ட வந்து, கேப்டன் அங்க பாருங்க, ஏதோ வெடிச்சிருக்கு, பயங்கரமா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. கேப்டன் அந்த பைனாகுலர்ல பார்த்துட்டு கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு அந்த நெருப்பு எரியிற இடத்துக்கு போறாரு. அந்த இடத்த போய் பார்த்தா அந்த இடம் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டே ஒரு ரத்தமா கிடக்குது. அந்த இடத்துல ஒரு ஆள் பயங்கரமா அடிபட்டு மயக்கத்துல இருப்பான். கேப்டன் அவர் கூட்டிட்டு வந்த வேலையாட்கள் கிட்ட, இந்த ஆளை நம்ம கப்பலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆளை தூக்கிக்கிட்டு கப்பலுக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்க வரும்போது இவங்களை பின்னாடியே துரத்திக்கிட்டு ஒரு பெரிய உருவம் கத்திக்கிட்டே வருது. அது என்னன்னு தெரியல. இவங்க அந்த ஆளை தூக்கிட்டு கப்பலுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த உருவம் அவங்களை துரத்திக்கிட்டே வருது. கப்பல்ல இருந்தவங்க அந்த உருவத்தை நோக்கி துப்பாக்கியால சுடுறாங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. எவ்வளவு குண்டடி பட்டாலும் அது திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கு. கேப்டனுக்கு புரிஞ்சிருது, இதுக்கு மேல இதுகிட்ட துப்பாக்கி வச்சு சண்டை போறது வேலைக்கு ஆகாதுன்ட்டு எல்லாரையும் கப்பலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கப்பல்ல வேகமா ஏறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த உருவம் இவங்களை நெருங்கி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. கேப்டன் வேகமா இவங்க காப்பாத்தி கொண்டு வருவாங்கல ஒரு ஆளு, அந்த ஆள் கிட்ட போயிட்டு, அதுக்கு என்ன வேணும், அது ஏன் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த உருவம் கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள கப்பல்ல இருந்த ஒரு ஆளு ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த உருவத்தை நோக்கி சுடுறாரு. அவர் சுட்டதுல அந்த உருவம் கப்பல்ல இருந்து பனியில கீழே விழுந்துருது. கப்பல்ல இருந்து கீழே விழுந்த அந்த உருவம் இன்னும் சாகல. எனக்கு அவன் வேணும்னு சொல்லி இன்னும் ஆக்ரோஷமா கத்துது. அதோட நிக்காம அவ்வளவு பெரிய கப்பலை போட்டு அடிச்சு அப்படியே தலைகீழ கவுக்க பாக்குது ஒரே ஆளா. கேப்டனுக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த டைம் புத்திசாலித்தனமா என்ன பண்றாருன்னா, அந்த உருவத்தை நோக்கி சுடாம கேப்டன் துப்பாக்கி எடுத்து உருவம் நின்னுட்டு இருக்கிற ஐஸ் மேட பார்த்து சுடுறாரு. அவர் சுட்டதுல அந்த ஐஸ் எல்லாம் உடைஞ்சு கடல் தண்ணி மேல வர ஆரம்பிச்சிடும். அந்த உருவம் அப்படியே கடலுக்குள்ள விழுந்து மூழ்கிறது. உங்களுக்கு இப்பதான் உயிரே வந்தது, அப்பா தப்பு சண்டா ஒரு வழியா நினைச்சுக்கிறாங்க. இப்ப கேப்டன் அவங்க காப்பாத்தி கொண்டு வந்த ஆளை போய் பார்த்து அந்த ஆளோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அந்த ஆள் கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. அந்த உருவம் என்னது, அது ஏன் உங்களை துரத்துதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆளு, அது எத்தனை பேரை கொண்டுச்சு கேப்டன்? 6 பேரை கொண்டுடுச்சு, நாங்க திரும்ப சுட்டுட்டோம், அது கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு, செத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஆளு, அதுக்கு சாவே கிடையாது, அது திரும்ப வரும், இது திரும்ப வந்ததுன்னா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன அது கிட்ட ஒப்படைச்சிருங்க, கண்டிப்பா என்ன தேடி திரும்ப இங்க வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கேப்டன், அதுக்கு சாவே கிடையாதா, யார் இதை உருவாக்குனது? அதுக்கு அந்த ஆளு, இதை உருவாக்குனதே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஆள் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேரு விக்டர் பிராங்கன்ஸ்டைன். இந்த விக்டரோட அப்பா பெரிய டாக்டர், அம்மா ஒரு பெரிய பணக்காரங்கன்றனால அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. விக்டர் சின்ன வயசுல பயங்கர கடவுள் பக்தி உள்ள ஆளா இருந்திருக்காரு. டெய்லி பிரேயர் பண்றாரு. அடிக்கடிக்கு அவங்க அப்பாக்கும் அவங்க அம்மாக்கும் பயங்கரமா சண்டை வந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் விக்டர் சின்ன வயசுல அவர் வளரும்போது பார்த்திருக்காரு. விக்டரோட அப்பா பெரிய டாக்டர்ன்றனால அவர் டாக்டர் தொழில் மற்றும் அவரோட ஆராய்ச்சி பத்தின விஷயங்களை எல்லாம் விக்டருக்கு சொல்லி தராரு. என்னதான் அவர் அப்பாவா இருந்தாலும் விக்டர் கிட்ட ஒரு கடுமையான டீச்சர் மாதிரி தான் நடந்துகிட்டாரு. விக்டருக்கு பாசம் எல்லாம் அவங்க அம்மா கிட்ட தான் கிடைச்சது. விக்டரோட அம்மா 2வது குழந்தைக்கு கர்ப்பமா இருப்பாங்க. உங்களுக்கு பிரசவ வலி வரும். இந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்துருவாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் விக்டருக்கு கிடைச்சிட்டு இருந்த பாசமும் போச்சு. அவர் ரொம்ப வாழ்க்கையில வெறுமையாவும் அனாதையாவும் ஃபீல் பண்ணாரு. விக்டரோட அப்பா அவரோட 2வது குழந்தை மேலதான் பயங்கர பாசமா இருந்தாரு. அவனோட பேர் வில்லியம். ஒரு நாள் விக்டரோட அப்பா விக்டருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்க தானே அம்மாவை சாக விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவங்க அப்பா, மரணத்தை யாராலையும் வெல்ல முடியாது, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. விக்டர் அவங்க அப்பாவை பார்த்து, நீங்க வேணா தோத்து போயிருக்கலாம், ஆனா நான் தோக்க மாட்டேன், மரணத்தை நான் ஜெயிச்சு காமிப்பேன், மரணம் இல்லாத வாழ்க்கையை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க அப்பா அதெல்லாம் காதுல வாங்காம கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி விக்டரோட கனவுல ஒரு தேவதை வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி அவருக்கு கனவு வருது. விக்டர் தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சு போய் அவர் ரூம்ல இருக்கிற தேவதையை பார்த்து பிரேயர் பண்றாரு. அப்பவே அவருக்கு மரணத்தை வெல்ற சக்தி கிடைச்ச மாதிரி உணர்றாரு. கொஞ்ச நாள்ல விக்டரோட அப்பாவும் இறந்துடுறாரு. விக்டர் மேற்படிப்புக்காக லண்டன் போயிடுறாரு. விக்டரோட தம்பி வில்லியம் சொந்தக்காரங்க கூட வேற ஒரு இடத்துல வாழ்றாரு. லண்டன் போய் விக்டர் படிச்சு பெரிய டாக்டர் ஆயிடுறாரு. மட்டும் இல்லாம அவர் சின்ன வயசுல ஏற்பட்ட அவரோட எண்ணம் மரணம் இல்லாத வாழ்க்கை, அதை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரோட ஆராய்ச்சியின் விளைவா அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அவரோட கண்டுபிடிப்பை ஒரு பெரிய காலேஜ்ல முதல் முறையா காட்சிப்படுத்துறாரு. அதை பாக்குறதுக்கு மருத்துவத்துறையில இருந்து அரசாங்கத்துல இருந்தெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம விக்டரோட கண்டுபிடிப்பு என்னன்னா, இப்ப நம்மளோட உடம்பு இயங்குது,
நம்ம உடம்பு இயங்க முடியலன்னா நம்மளோட உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல உயிர்னு சொல்றது இயக்க ஆற்றல். ஒரு தடவை கடவுள் கொடுத்த ஆற்றல் நம்ம உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா அந்த உடம்பை இறந்த நிலைக்கு போயிடுது. விக்டர் அந்த ஆற்றலை மின்சாரம் மூலியமா திரும்ப உருவாக்குறாரு. எப்படி ஒரு கடிகாரத்துக்கு பேட்டரி போட்டா அந்த கடிகாரம் ஓடுதோ, அந்த பேட்டரி போனதுக்கு அப்புறம் இன்னொரு பேட்டரி எடுத்து போட்டா திரும்ப அந்த கடிகாரம் ஓடுதோ, அந்த மாதிரி மனுஷன் உடம்புலயும் உயிர் போனதுக்கு அப்புறம் மின்சாரத்தால ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு இறந்து செதஞ்சு போன உடம்பை கொண்டு வந்து அவர் கண்டுபிடிச்ச கருவியை வச்சு அதன் மூலியமா மின்சாரத்தை அந்த இறந்த உடம்பு மேல செலுத்தும் போது அந்த இறந்த உடலுக்கு உயிர் வந்துருது. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றதுக்கு எல்லாம் அது பயங்கரமா கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதெல்லாம் பார்த்து அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஆச்சரியம், அதே நேரத்தில் அதிர்ச்சியாவும் இருக்கு. அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே விக்டர் சொன்னதை அங்கீகரிக்கவே இல்லை. இது பாவம், இயற்கைக்கு புறம்பானது, இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு நம்ம உயிர் கொடுத்து அவங்களை திரும்பவும் கொண்டு வந்து அவங்களோட ஆத்மாவை நம்ம தொல்லை பண்ணக்கூடாது, இந்த ஆராய்ச்சி நாங்க தடை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் கொண்டு வந்த தியரி எல்லாம் கிழிச்சு போட்டு அங்க இருந்து போறாங்க. விக்டர் எவ்வளவு போராடி பாக்குறாரு, மனுஷங்களால வெல்ல முடியாது, மரணம் மட்டும் தான், நான் அதை சாதிச்சு காமிச்சிருக்கேன், நீங்க என்னோட ஆராய்ச்சிக்கு ஒப்புதல் தரணும், இதுதான் எதிர்காலம், எவ்வளவு கெஞ்சி பாக்குறாரு. அவங்க எதையும் காதல வாங்காம கிளம்பி போயிடுறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்த ஒரு ஆள் மட்டும் விக்டரையே ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆள் கிட்டத்தட்ட நம்ம விக்டரோட தூரத்து சொந்தம். எப்படின்னா விக்டரோட தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட சித்தப்பா. இவரோட பேரு ஹென்றி ஹாலண்டர், நம்ம ஹென்ரினே கூப்பிடுவோம். இந்த ஹென்றி விக்டரை வந்து மீட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர் விக்டர் கிட்ட உங்களால இறந்த உடலுக்கெல்லாம் உயிர் தர முடியுமா, உண்மையால இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி விக்டர் கிட்ட கேட்கிறாரு. விக்டர் ஹென்றி கிட்ட இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் நடந்து பாத்தீங்கல்ல, கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. உங்களால இறந்த உடலுக்கு உயிர் தர முடியும்னா உங்களோட ஆராய்ச்சிக்கு நான் உதவி பண்றேன். அந்த கான்ஃபரன்ஸ்ல யாரும் உங்களோட அற்புதமான ஆராய்ச்சி ஏத்துக்க தயாரா இல்ல, ஆனா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அடுத்த வாரம் எடின்பர்க்ல உங்களோட தம்பியையும் என்னோட மருமகளையும் சந்திக்கலாம், அங்க நாம இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டி இருக்கு அப்படின்னு ஹென்றி சொல்றாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. திரும்ப விக்டர் தான் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச தியரி எல்லாத்தையும் ஒரு புக்ல எழுதி அந்த புக்கை கொண்டு போய் ஹென்றி கிட்ட காமிக்கிறாரு. ஹென்றி அந்த புக்கெல்லாம் பார்த்துட்டு விக்டர் கிட்ட உங்களோட ஆராய்ச்சியில இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக நீங்க நரம்பு மண்டலத்தை தூண்டுறீங்கல்ல, அப்படி நீங்க செய்யும் போது அந்த சக்தி கொஞ்ச நேரத்திலேயே அது இறங்கி போயிருது. இதை ஹென்றி சொல்றதை கேட்ட உடனே விக்டருக்கு ஒரே ஆச்சரியம். நீங்க டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விக்டர், நான் ஒரு காலத்துல ஆர்மி டாக்டரா இருந்தேன், இப்ப அது முக்கியம் இல்ல, நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன், உங்களோட ஆராய்ச்சியில ஒரு சின்ன மாற்றத்தை செய்யணும், என்னன்னு நான் சொல்றேன். ஒரு பலகையில மனுஷனோட நரம்பு மண்டலத்தை அப்படியே பதிஞ்சு வச்சிருக்கும். அந்த மரப்பலகையை காமிச்சு இது ஒரு இறந்த மனுஷனோட நரம்பு மண்டலம், இதுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை காமிச்சு இது இதயத்தை சுத்தி இருக்கிற பகுதி, இந்த திசுக்களால சக்தியை சேமிக்க வைக்கவும் முடியும், விநியோகம் பண்ணவும் முடியும். ஹென்றி, நீங்க இதை செஞ்சீங்கன்னா மரணம் இல்லாத வாழ்க்கையை உருவாக்க முடியும். விக்டருக்கு புரிஞ்சிருச்சு ஹென்றி என்ன சொல்ல வராருன்னு. ஹென்றி, உங்க ஆராய்ச்சிக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்யறேன். விக்டர், நீங்க அதுக்கு பதிலா என்ன எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட இருந்துன்னு சொல்லி கேட்பாரு. ஹென்றி, இப்போதைக்கு எதுவும் வேணாம், நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட கேட்கிறேன், ஆனா உங்க ஆராய்ச்சி நீங்க தொடரணும் அப்படின்னு சொல்றாரு. விக்டரும் சம்மதிக்கிறாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹென்றி சொன்ன மாதிரி விக்டரோட தம்பியும் விக்டர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்திருப்பாங்க. தம்பி அண்ணன் கிட்ட தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. எல்லாரும் நைட் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்ப பேசும்போது விக்டர் தன்னோட ஆராய்ச்சி பத்தி எல்லாம் சொல்றாரு, இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்கறத பத்தி எல்லாம் சொல்றாரு. அதை கேட்டு தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சிரிக்கிறா, இதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்னு நினைக்கிறா. அதை பார்த்த உடனே விக்டருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுது. அந்த பொண்ணு, நீங்க சொல்றதெல்லாம் கற்பனையா வேணா இருக்கலாம், கற்பனையான கருத்துக்கெல்லாம் இன்னைக்கு உண்மையாகாது. விக்டர், என்னோட ஆராய்ச்சி மூலியமா அதை சாத்தியமாக்க முடியும், நான் வெறும் கற்பனையில பேசுறவன் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா விக்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு அவரை சேலஞ்ச் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரோட ஆராய்ச்சி கிண்டல் பண்ணி பேசியிருந்தாலும் விக்டருக்கு அது பிடிச்சிருந்தது. இங்க அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகுது. திரும்ப விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவரால் ரொம்ப முடியாம போகுது. கேப்டன் அவருக்கு மருந்தெல்லாம் கொடுக்கறாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கேப்டனோட ரூமுக்கு வெளியில பயங்கரமான சவுண்ட் கேக்குது. கேப்டன் திரும்ப அந்த ராட்சசம் வந்துட்டானு நினைச்சு துப்பாக்கி எடுக்க போறாரு. திடீர்னு கதவை திறந்து கப்பல்ல வேலை செய்யற ஒரு ஆள் வந்து, கேப்டன் கொஞ்சம் வாங்க, பைனாக்குலரை கொடுத்து வேலை செய்யறவங்க திரும்ப அந்த ஆளை பாத்திருக்காங்க, அந்த ஆள் இன்னும் சாகல, இந்த சுத்து வட்டாரத்தெல்லாம் எங்கேயோ உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கான், நம்ம வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் பாத்திருக்காங்க, எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, நம்ம விக்டரை தூக்கி இந்த பணியில வீசிட்டு நம்ம தப்பிச்சு போறதா நல்லது அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. கேப்டன், விக்டர் நம்மளோட பாதுகாப்புல இருக்காரு, அவரை நம்ம காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ரூமுக்கு போயிடுறாரு. ஹென்றி விக்டருக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே விக்டர் ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கீடு பண்ணி அதை காமிக்கிறாரு. அது ஒரு ஊருக்கு வெளியில இருக்கிற பழமையான பில்டிங். ஹென்றி வில்லியம் கிட்ட விக்டரோட ஆராய்ச்சிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடு. விக்டர் அவர் ஆராய்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சொல்றாரு வில்லியம் கிட்ட. ஹென்றி, வில்லியம் வந்து உங்களோட ஆராய்ச்சிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பாரு, ஆனா நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னது எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஹென்றி விக்டரும் கை கொடுத்து சம்மதிக்கிறாரு. இப்ப விக்டர் தன்னோட ஆராய்ச்சிக்கான வேலைகளை தொடங்குறாரு. இப்ப விக்டர் தன்னோட ஆராய்ச்சிக்காக இறந்த உடல்களை தேடுறாரு. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கத்தால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை தூக்கு தண்டனை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அவங்களோட இறந்த உடல்களை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிறாங்க. விக்டர் தன்னோட ஆராய்ச்சிக்கு தேவையான பிணங்களை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வரும்போது மார்க்கெட்ல அவர் தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பாக்குறாரு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு அவளை பின்தொடர்ந்து போறாரு. அவன் நேரா ஒரு சர்ச்சுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற இடத்துக்கு போறா. விக்டருக்கு ஒரு சந்தேகம், இவன் ஏன் பாவ மன்னிப்பு கேட்க போறா, இவ என்ன பாவம் பண்ணிருக்க போறா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட். விக்டர் அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணுக்கு பாவ மன்னிப்பு வழங்குற மாதிரி ஃபாதர் உட்கார்ற இடத்துல இவர் உட்கார்ந்துக்கிறாரு. இப்ப ஃபாதர் மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. அவ பேசிக்கிட்டே விக்டர் தான் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடறா. அதை விக்டர் கிட்டே சொல்லிடுறா. விக்டர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இவளுக்கும் விக்டர் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்கு போல இருக்கு. அங்க இருந்து கிளம்பி ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு பூச்சிகள் சம்பந்தமான படிப்பு
படிப்பை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட படிப்பை பத்தின விஷயங்கள்லாம் விக்டர் கிட்ட சொல்றான். ரெண்டு பேரும் கொஞ்சம் சகஜமா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு வா டான்ஸ் ஆடலாம் சொல்லி கூப்பிடுறாரு விக்டர். அதுக்கு அந்த பொண்ணு இது எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லுவா. என்ன தப்பு இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாரு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுவாங்க. கிட்டத்தட்ட தலைவர் எல்லா விதத்திலையும் குக்கி போட்டு பாக்குற மாதிரி தான் தெரியுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் விக்டரோட ஆராய்ச்சி கூடத்தை கட்டுற வேலையில வில்லியமும் ஹென்ரியும் மும்முரமா இருந்தாங்க. விக்டர் ஆராய்ச்சியிலும் கவனம் செலுத்திக்கிட்டு வில்லியம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோடையும் அதிக நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்தாரு. ஆனா வில்லியம்க்கு இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தெரியாது. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஹென்ரிக்கு விக்டரோட நடவடிக்கைக்கு மேல சந்தேகம் வருது. கிட்டத்தட்ட அவர் கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியுது. அவர் விக்டரை கூப்பிட்டு மறைமுகமா வார்ன் பண்றாரு. எலிசபெத் கிட்ட நீங்க தள்ளி நில்லுங்க, நீங்க உங்களோட ஆராய்ச்சியில அதிகமா கவனம் செலுத்துங்க. எலிசபெத் சின்ன பொண்ணு, அவளுக்கும் வில்லியம்க்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. விக்டருக்கு புரிஞ்சிருச்சு ஹென்றி என்ன சொல்றாருன்ட்டு. இல்ல நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஆராய்ச்சியில நெருங்கிட்டோம், கொஞ்ச நாள் தான் தேவை அப்படின்னு சொல்றாரு. ஹென்றி இன்னும் ஒரு வாரத்துல உங்களோட ஆராய்ச்சியை முடிங்க, அதுக்கப்புறம் எனக்கு பணம் வரது நின்னுடும், அதுக்கப்புறம் நானும் உங்களோட ஆராய்ச்சிக்கு செலவழிக்க முடியாது. ஹென்றி திட்டவட்டமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. விக்டருக்கு இன்னும் பயங்கர குழப்பமா இருக்கு. ஒரு வாரத்துல எப்படி நம்ம ஆராய்ச்சி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி நைட்டு பகலா யோசிக்கிறாரு. விக்டர் இரவு பகலா உழைக்கிறாரு. சதா ஆராய்ச்சின்னு அவரோட ஆராய்ச்சி கூடத்திலேயே அங்கேயே தங்கி இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் எலிசபெத் வராங்க விக்டரை மீட் பண்றதுக்கு. என்ன நினைச்சிருக்காருன்னா எலிசபெத்க்கு விக்டரை பிடிச்சனாலதான் அவரை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ட்டு. இதுதான் சமயம்ட்டு விக்டர் எலிசபெத் கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா எலிசபெத்தோட நிலைமையே வேற. அவளுக்கு என்னதான் விக்டரை பிடிச்சிருந்தாலும் வில்லியம் கூட ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. இது தப்புன்னு அவளோட மனசுக்கு தெரியுது. எலிசபெத் பூச்சிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றனால விக்டர் வந்து அவளுக்கு ஒரு பட்டாம்பூச்சியை பரிசா கொடுத்திருப்பாரு. அந்த பட்டாம்பூச்சியை திரும்ப கொடுத்துட்டு அவ பிரேக்கப் பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கா. அவ பட்டாம்பூச்சியை கொடுத்துட்டு நமக்குள்ள இந்த உறவு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. விக்டர் உடஞ்சு போயிடுறாரு. ஆராய்ச்சி இன்னும் சக்சஸ் ஆகல. இந்த பொண்ணும் போயிட்டா. ஒரு நாள் விக்டர் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. அங்கிருந்து அப்படியே ஓடி வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டெட் பாடியில ஏதோ ஒரு கனெக்ஷனை மாத்தி கொடுக்குறா. திடீர்னு பார்த்தா அதுக்கு உயிர் வந்துருது. விக்டருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவரோட ஆராய்ச்சி சக்சஸ் ஆயிடுச்சு. விக்டர் ஆராய்ச்சி சக்சஸ் ஆன அதே சந்தோஷத்துல அடுத்த கட்டத்துக்கு போறாரு. அந்த காலகட்டத்துல போர் நடந்துகிட்டு இருந்தது. போர்ல இறந்த உடல்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த உடல்களை வச்சு அடுத்த கட்ட ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாரு. விக்டர் போர்க்களத்துல இருந்து கொண்டு வந்த பாடிகள்ல எந்தெந்த பாடியில எந்தெந்த விஷயம் நல்லா இருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடியில கை நல்லா இருக்குன்னா அந்த பாடியில இருந்து கையை எடுத்துப்பாரு. இன்னொரு பாடியில கால் நல்லா இருக்குன்னா அந்த கால் எடுத்துப்பாரு. ஒரு பாடியில தசையெல்லாம் நல்லா இருக்குன்னா அந்த தசை எடுத்துப்பாரு. கிட்டத்தட்ட இரவு பகலா பல நாட்கள் போராடி பாடுபட்டு பல்வேறு உடல்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட பாகங்களை எல்லாம் இணைச்சு ஒரு உடம்பை உருவாக்குறாரு. விக்டர் ஆராய்ச்சியோட கடைசி கட்டத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹென்றி கிட்ட அந்த விஷயத்த சொல்ல போறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஆக்சுவலா இந்த ஹென்ரின்ற ஆளுக்கு ஏதோ ஒரு பால்வினை நோய் இருக்கு. அது ஏதோ எய்ட்ஸ் மாதிரி போல இருக்கு. அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆளை அரிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. ஹென்றி இன்னும் கொஞ்ச நாள் அந்த நோயால செத்துருவார் போல இருக்கு. இப்ப ஹென்றி விக்டரை பார்த்து உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம், உன்னோட ஆராய்ச்சிக்கு உதவி செஞ்ச எனக்கு கைமாறா ஏதாவது செய்வேன்னு சொல்லல. நான் இப்ப அந்த கைமாற கேட்கிறேன். நீ கண்டுபிடிச்சு உயிர் கொடுத்த அந்த உடலுக்குள்ள நான் போனோம், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹென்றி விக்டர் கிட்ட கேட்கிறாரு. ஆனா விக்டர் மறுத்துடுறாரு. அது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜ் எட்டல அப்படின்னு விக்டர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா என்னன்னா அப்ப பயங்கரமான பெரும் புயல் வந்துகிட்டு இருக்கு. விக்டரோட ஐடியா என்னன்னா அந்த புயல் வர நேரத்துல மின்னல் வெட்டும்ல, அந்த மின்னல்ல இருந்து வர மின்சார சக்தி எடுத்து அந்த உடலுக்கு செலுத்தி அதன் மூலமா எப்பவுமே அந்த உடம்பு இயங்குற மாதிரி பண்றதா விக்டரோட ஐடியா. விக்டர் புயல் வரதை பார்த்து வேலையை தொடங்குறாரு. ஹென்றி விக்டரை துரத்துக்கிட்டே வந்து நீ கேட்டதெல்லாம் உனக்கு செஞ்சேன், உனக்கு இன்னும் என்ன வேணும், எலிசபெத் வேணுமா, அதை கூட என்னால செஞ்சு தர முடியும், ஆனா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த உதவியை மட்டும் செய்யுன்னு சொல்லி கெஞ்சி பாக்குறாரு ஹென்றி. விக்டர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, என்னோட ஆராய்ச்சியில உயிர் கொடுக்கறதுக்கு நம்மள எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, அதனாலதான் நான் வெவ்வேறு உடல்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகளை சேர்த்து ஒரு உடம்பா உருவாக்கி இருக்கேன். ஆனா உங்க உடம்புல இருந்து தலையில இருந்து மூளையில இருந்து ரத்தத்துல இருந்து எல்லா இடத்துலயும் அந்த கிருமி பரவி இருக்கு, இந்த விஷயத்துல சாத்தியமே கிடையாது அப்படின்னு மறுத்துறாரு விக்டர். ஹென்ரிக்கு புரிஞ்சிருச்சு எவ்வளவுதான் கெஞ்சினாலும் விக்டர் சம்மதிக்க மாட்டாருன்ட்டு. ஹென்றி விக்டர் ஆராய்ச்சிக்கு பொருத்தத்துக்காக வச்சிருந்த ஒரு கருவி எடுத்துக்கிட்டு ஹென்றி இப்ப விக்டரை மிரட்டுறாரு. நான் சொன்னதை செய்யலாம், இந்த ஆராய்ச்சியே நடக்காது, நான் இதை உடைச்சிருவேன்னு சொல்லி ஹென்றி விக்டரை மிரட்டுறாரு. விக்டர் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்க, பாடுபட்டது எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ஹென்றி கால் தடுக்கி சறுக்கி ஒரு பள்ளத்துல விழ போயிடுறாரு. விக்டர் எவ்வளவு ஹென்ரியை கை கொடுத்து காப்பாத்திட்டு தூக்க பாப்பாரு. ஆனா ஹென்றி வழிக்கு கீழே ஹென்றி கை வழிக்கு அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துருவாரு. விக்டர் கீழே ஓடி வந்து ஹென்ரிக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. ஆனா ஹென்றி செத்து போயிட்டாரு. விக்டர் சரி கீழே விழுந்த அந்த கருவி எடுத்து பாக்குறாரு. அதுவும் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கும். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்றனால முயற்சி பண்ணி பாப்போம்ட்டு அதே கருவியை பொருத்தி ஆராய்ச்சி தொடர்றாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே மின்னல் அந்த கருவி மேல பட்டு அதன் மூலியமா மின்சாரம் அந்த உடம்பு மேல பாயுது. சில மணித்துளிகள்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப விக்டர் அந்த உடம்பு கிட்ட வந்து பாக்குறாரு என்ன ஆச்சுன்ட்டு. ஆனா அந்த உடம்புக்கு உயிர் எதுவுமே வரல. இதயம் துடிக்குதா, நெஞ்சிலே ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு, ஒன்னும் நடக்கல. ஆராய்ச்சி தோல்வியான விரக்தியில நைட்டு தூங்கலான்னு அப்படியே கட்டில கிட்ட போறாரு படுக்கிறதுக்கு. எப்பவுமே அவரோட கனவுல வர ஒரு தேவதையோட சிலை அந்த ரூம்ல இருக்கும். பெட்ல படுத்துக்கிட்டு அந்த தேவதையை பார்த்து நீ சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி டயர்ட்லயே தூங்கிடுறாரு. தூங்கி மறுநாள் தூக்கத்துல கண் விழிச்சு எந்திரிக்கிறார். காலையில பார்த்தா அவர் ஆராய்ச்சி பண்ண உடம்பு உயிரோட எந்திரிச்சு நிக்குது அவர் முன்னாடி. பார்த்து முதல்ல விக்டரே பயந்துடுறாரு. ஆக்சுவலா அது பண்றத பார்த்தா சுயமா சிந்திக்கிற அறிவெல்லாம் அதுக்கு இல்ல. கிட்டத்தட்ட அது ஒரு குழந்தை மாதிரி தான். விக்டர் என்ன பண்றாரோ அதெல்லாம் அது அப்படியே திரும்ப பண்ணுது. விக்டர் இப்ப அது கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரோ அதையே திரும்ப சொல்லுது. விக்டர் தன்னை விக்டர்னு சொல்லி அதுகிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டா விக்டர் பண்ண மாதிரியே திரும்ப அது அதை விக்டர்னு சொல்லி அதே மாதிரி சொல்லுது. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப விக்டரோட தம்பியும் எலிசபெத்தையும் காமிக்கிறாங்க. இப்ப
இப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்மளோட எஸ்டேட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எஸ்டேட்னு சொல்ற இடம் வேற எதுவும் இல்ல, விக்டரோட ஆராய்ச்சி கூட தான். அவங்க ஹென்றி இங்க இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விக்டர் தான் உருவாக்குன அந்த உருவத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு என்னென்னமோ அவர் சொல்லி தராரு. அது கிட்டத்தட்ட ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தான் நடந்துக்குது. விக்டர் பேஸ்மெண்ட்ல ஒரு இடத்துல அதை சங்கிலியால கட்டி போட்டுட்டு வெளியில வராரு. வரும்போது அவர் யோசிக்கிறாரு, இறந்த உடலுக்கு உயிர் தரணும் நம்ம யோசிச்சோம், ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியல. நம்மளோட ஆராய்ச்சி சரியான பலனை தரல. நம்மளோட ஆராய்ச்சி இயற்கைக்கு மாறானது. இதை உருவாக்குனதுல எந்த அர்த்தமும் கிடையாது. விக்டர் பண்ணது தப்புன்னு உணர்றாரு. இருந்தாலும் விக்டர் திரும்ப விடாம முயற்சி பண்றாரு. இதுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்க ட்ரை பண்றாரு. உடல்ல பலம் ஏறுதே தவிர மூளை வளர்ச்சியில எந்த மாற்றமும் கிடையாது. அது எப்படி உருவாச்சோ அப்படியே தான் இருக்கு. விக்டருக்கு ரொம்ப கடுப்பாகுது. சேவை செஞ்சுக்கிட்டு இதை கவனிச்சுக்கிட்டு இது கூட இருக்கவே அவருக்கு நேரம் கரெக்டா இருக்கு. ஆனா அதனால எந்த பலனும் கிடையாது. அதே சமயம் பாத்தீங்கன்னா விக்டரோட தம்பி வில்லியமும் எலிசபெத்தும் விக்டரை பார்க்க வராங்க. வில்லியமை பார்த்தோன்னா விக்டர் சந்தோஷத்துல அவனை கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது எலிசபெத் கீழே ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கவே அங்க போய் பாக்குறாங்க. அங்கதான் விக்டர் உருவாக்குன அந்த உருவம் அங்க இருக்கு. எலிசபெத் அது கிட்ட போய் பாக்குறாங்க. அந்த உருவமும் எலிசபெத்தை பாக்குது. எலிசபெத்துக்கு அதை பார்த்தோன்னா அது மேல ஒரு கருணை, இரக்கம், ஒரு இனம் புரியாத அன்பு அந்த உருவத்து மேல அவங்களுக்கு வருது. ரொம்ப பாவமாவும் ஃபீல் பண்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் விக்டர் வில்லியம் கிட்ட தன்னோட ஆராய்ச்சி பத்தி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எலிசபெத் வேகமா ஓடி வந்து விக்டர் கிட்ட, யார் அந்த ஆளு, ஏன் அவரோட உடம்புல ரொம்ப காயமா இருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேக்குறாங்க விக்டர் கிட்ட. விக்டர் நடந்த எல்லாத்தையுமே எலிசபெத்துக்கும் வில்லியம்க்கும் சொல்றாரு. அன்னைக்கு எல்லாம் நடந்தெல்லாம் பேசி முடிச்சிட்டு ராத்திரி எல்லாம் தூங்க போயிடுறாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் எலிசபெத் மட்டும் போயிட்டு விக்டர் உருவாக்குன அந்த உருவத்தை பாக்குறா. ரொம்ப அதுகிட்ட பரிவா பாசமா நடந்துக்கிறா. அவளோட பேரு எலிசபெத்னு அதுகிட்ட சொல்றா. எல்லாம் முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது பார்த்தா விக்டர் வாசல்ல நின்னுட்டு இருப்பான். விக்டர் எலிசபெத் கிட்ட, நீ அதுகிட்ட பழக கூடாது, அது இன்னும் மனுஷங்க கிட்ட பழகுற ஸ்டேஜுக்கு ஆகல அப்படின்னு சொல்றாரு. ஆனா எலிசபெத், அது ஒரு ரொம்ப நல்லது, அது அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குது, அது கண்ணுல நான் வலிய பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கு பயங்கர வாக்குவாதம் ஆகுது. எலிசபெத் விக்டரோட பேச்சுல கடுப்பாய் கோச்சிட்டு போயிடுறாங்க. எலிசபெத் கிட்ட பேசின கடுப்புலயே விக்டர் நேரா அந்த உருவத்துக்கிட்ட போறாரு. இந்த முறை அதுகிட்ட கோவமா நடந்துக்கிறாரு. கையில வச்சிருந்த இரும்பு கம்பியால அடிச்சு சொல்றாரு. அதால வலி தாங்க முடியாம விக்டர் கையில இருந்த கம்பியை பிடிச்சி புடுங்கி வளைச்சு தூக்கி போட்டுரும். அதோட சக்தியை பார்த்து விக்டருக்கு பயமாயிடும். அது கோவமானதை பார்த்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க விக்டரோட ஆராய்ச்சி கட்டுரை எல்லாத்தையும் மொத்தமா படிச்ச வில்லியம் விக்டரை வந்து சந்திக்கிறாரு. நீ கண்டுபிடிச்சது ரொம்ப நல்லா இருக்கு, நீ சாதிச்சிட்ட, நம்ம ஹென்றி வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு. விக்டர் வில்லியம் கிட்ட, நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட காமிக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. பார்த்தா ஹென்ரியோட சடலத்தை விக்டர் எடுத்து வச்சிருப்பாரு. அதை காமிச்சு, நான் கண்டுபிடிச்ச அந்த ஜந்து ரொம்ப மோசமானது, இதுதான் ஹென்ரியை கொன்னுடுச்சு, இங்க பாரு அப்படின்னு சொல்லி ஹென்ரியோட பாடியை காமிப்பாரு. இப்ப வில்லியம் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பாரு. விக்டர் அதுக்கு, நீ ஏதாவது சொல்லி எலிசபெத் இங்க இருந்து கூட்டிட்டு போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணன் விக்டர் சொன்ன மாதிரி வில்லியம்ஸ் அதை கேட்டுக்கிட்டு எலிசபெத் அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புறாரு. வில்லியம் இந்த பக்கம் கிளம்பினதுக்கு அப்புறம் விக்டர் அந்த பில்டிங் ஃபுல்லா கையில இருந்த பெட்ரோலை ஊத்தி அந்த இடத்தை அழிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வில்லியமும் எலிசபெத்தும் வண்டியில போயிட்டு இருக்கும் போது எலிசபெத் வில்லியம் கிட்ட, எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது, நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் திரும்ப லேபுக்கு போக போறேன், வண்டியை திருப்புங்கன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விக்டர் அந்த பில்டிங்க்கு தீ வச்சுட்டு பில்டிங்கை விட்டு வெளியில வந்துருவாரு. ஆனா அந்த ஜந்து விக்டர்னு கத்தும். விக்டர் வெளியில வந்தோடனே அதோட சவுண்டை கேட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மனசு மாதிரி அதை காப்பாத்தலாம் திரும்ப பில்டிங் குள்ள போவாரு. கதவை திறந்தோன்னு அந்த பில்டிங் வெடிச்சு விக்டர் வெளியில வந்து விழுந்துருவாரு. விக்டரோட கால்ல பயங்கரமா அடிபட்டு கால் உடைஞ்சிரும். பில்டிங் மொத்தமா சுக்குநூறா வெடிச்சு செதறிடும். அதே நேரம் வில்லியமும் எலிசபெத் அங்க வராங்க. சூழ்நிலை கைமீறி போயிடுச்சு, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. இப்ப விக்டர் கேப்டன் கிட்ட, நான் மரணத்தை வெல்லணும்னு உயிரை உருவாக்குறேன்னு சொல்லி மரணத்தையே உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. கேப்டன், சரி நீங்க ஓய்வெடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா கேப்டன் கதவை திறப்பாரு. அந்த ஜந்துவே இங்க வந்துரும். அது கேப்டனை சாகடிக்க போகும். விக்டர், வேண்டாம் அவரை கொன்னுடாத, நான் இங்கதான் இருக்கேன், நீ என்ன எடுத்துக்கோ, அவரை விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாரு. இப்ப கேப்டன், உன்னை படைச்சவரையே நீ கொல்ல போறியா, நீ செய்யற தப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த ஜந்து, என்ன படைச்சவர் அவரோட கதையை சொல்லிட்டாரு, நான் இப்ப என்னோட கதையை சொல்றேன், எனக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு அதுக்கு நடந்த விஷயங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. இப்ப அங்க இருந்து அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. கடைசியா விக்டர் அந்த பில்டிங்க்கு நெருப்பு வச்சுட்டு வருவான்ல, அந்த பில்டிங் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஜந்து விக்டர்னு கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு லெவல்ல விக்டர் விட்டுட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கட்டி போட்டிருந்த சங்கிலி கம்பி எல்லாம் உடைச்சு போட்டுட்டு பில்டிங்ல ஒரு டனல் இருக்கும். அந்த டனல் வழியாவே வெளியில வந்து பக்கத்துல இருந்த நதியில குதிச்சிரும். அந்த நதியில அப்படியே அடிச்சுக்கிட்டே போய் எங்கேயோ போய் கரை ஒதுங்கி நின்னுடும். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளி உலகத்தை பாக்குது. அப்படியே எந்திரிச்சு நடந்து காட்டு வழியா போய்கிட்டே இருக்கும் போது ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கும். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிடும். அந்த வீட்லயே மூலையிலே அப்படியே தங்கி இருந்தா அன்னைக்கு ஃபுல்லா. அப்போ ஒரு வேட்டையாடுற குடும்பம் அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க வேட்டையாடினதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவன் ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஃபேமிலியில ஒரு வயசான பெரியவர் இருப்பாரு, ஒரு பேத்தியும் இருக்கும் அவருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து அந்த குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் இவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலா அந்த தாத்தாவுக்கு கண்ணு தெரியாது. அந்த தாத்தா அவரோட பேத்திக்கு கத்துத்தர பாடங்களை எல்லாத்தையும் பார்த்து இவனும் அதை படிச்சு கத்துக்கிறான். இவனுக்கும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் ஆகணும்னு ஆசையா இருக்கும். அவங்க இவனை சேர்த்துக்க மாட்டாங்களான்னு ஏங்குவான். அவங்க டெய்லி செய்யற வேலையெல்லாம் நோட் பண்ணி காலையில தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருவான். அவங்க காலையில வந்து அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பெரியவர், இதெல்லாம் வனதேவதை தான் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் செஞ்சது நம்ம
ஆளு. அந்த குடும்பம் சந்தோஷப்படுறத பார்த்து இவனும் சந்தோஷப்பட்டுக்கிறான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க ஒரு நாள் திடீர்னு இந்த குடும்பம் நிறைய ஆடுகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆடுகளை வேட்டையாடுறதுக்காக ஓநாய் கூட்டம் அந்த இடத்துக்கு வந்துரும். இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. இதுதான் முதல் தடவையா பாக்குறான். அந்த ஓநாய்கள்லாம் ஆடுகளை எல்லாம் கடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த குடும்பம் வேட்டைக்காரங்கன்றனால துப்பாக்கிகளை வச்சு அந்த ஓநாய்களை எல்லாம் சுட்டங்க வந்து விரட்டுறாங்க. இதையெல்லாம் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இங்க குளிர்காலம் தொடங்க போகுது, அதனால நம்ம வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெரியவர் மட்டும் இந்த குளிர்காலத்துக்கு நான் இங்கே இருக்கேன், நான் எங்கேயும் வரமாட்டேன், என்னால பிரயாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த குடும்பம் அவரை மட்டும் இங்க விட்டுட்டு போறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரியவரை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஒளிஞ்சிருந்த இடத்தை விட்டு சும்மா வெளியில வரான். அவன் வர சத்தத்தை கேட்டு அந்த பெரியவர், யார் அது, எனக்கு கண்ணு தெரியாது, நீங்களே இங்க வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இவன் கிட்ட போன உடனே டேபிள்ல சாப்பாடு இருக்கு, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதோட நிக்காம அந்த பெரியவர் ரொம்ப அன்பா நிறைய விஷயங்கள் இந்த ஆள் கிட்ட பேசுவாரு. ரெண்டாவது தடவையா எலிசபெத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கனிவா பேசுறதை கேட்டோன்னு அவன் ரொம்ப உருகிடுறான். அந்த பெரியவர், என் குடும்பத்துல இருந்தவங்கள என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீ என் கூட துணையா இருப்பியா, இங்க எனக்கு பார்வை இல்லாதனால இங்க நிறைய புத்தகங்கள் இருக்கு, அந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு படிச்சு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா உணர்றான். அவர் கூடயே இருக்கான். அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே புக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட படிக்க சொல்றாரு. அவன் புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது தான் இன்னும் நிறைய அவனுக்கு ஞானம் வளருது. ஒரு நாள் அந்த பெரியவர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த பெரியவர், உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, நீ எங்க இருந்து வந்த, நீ யாரு, ஏதாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பாவன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எனக்கு நெருப்பு, தண்ணி, அப்புறம் இன்னொரு பேரு விக்டர், இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவர், நீ தேட ஆரம்பி, அந்த விக்டர்ன்றது என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்த பாதைகள் வழியாவே திரும்ப அவன் விக்டரோட லேபை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வரான். அந்த இடம் எல்லாமே வெடிச்சு செதறதுனால பாழடைஞ்சு கிடக்கும். இடங்கள்ல விக்டர் எழுதின அவனோட தியரி புக், இப்படி எல்லாம் இவனை உருவாக்கணும்னு ஒரு புக் இருக்கும்ல, புக்கோட பக்கங்கள்லாம் அந்த இடத்துல செதறி கிடக்கும். அதையெல்லாம் எடுத்து இவன் படிச்சு பார்ப்பான். பார்த்தோன்னதான் அவனுக்கு புரியும், அவன் ஒரு மனுஷனே கிடையாது, அவன் ஒரு சோதனை கூடத்துல உருவாக்கப்பட்ட ஆளு. அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது, தன்னை உருவாக்குன விக்டர் கிடைச்சாதான் அவனை எதுக்காக உருவாக்குனாரு, அவன் என்ன பண்றது எல்லாமே அவனுக்கு புரிய வரும் அப்படின்ட்டு விக்டரை தேட ஆரம்பிக்கிறான். அவன் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அங்க கிடைச்ச பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த பெரியவரை நோக்கி வரான். அவன் வீட்டுக்கிட்ட வரும்போது தான் பார்க்கறான், நிறைய ஓநாய்கள் திரும்ப வந்திருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஓநாய்கள்லாம் பெரியவரை கண்டிப்பா கடிச்சு கொதறி இருக்கும்ட்டு. அவரை காப்பாத்துறதுக்காக வேகமா உள்ள போய் பார்க்கறான். ஓநாய்கள் இவனையும் தாக்குது. எல்லாத்தையும் ஒரு வழியா அடிச்சு துரத்தி விட்டுறான். போய் பார்த்தா பெரியவர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. பெரியவர் கிட்ட, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், என்ன ஒரு பிணவரையில உருவாக்கி இருக்காங்க, நான் மனுஷன் கிடையாது, நான் ஒரு ராட்சசன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பெரியவர், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ரொம்ப நல்லவன், நீ என்னோட நண்பன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த பெரியவரை விட்டுட்டு போன அந்த குடும்பத்தார்கள் திரும்ப வராங்க. அவங்க இவன் தான் அந்த பெரியவரை கொல்ல ட்ரை பண்றான்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு இவனை சுட ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்தாளுங்க இவனை சுட்டுடுவாங்க, பிளஸ் கத்தியால வெட்டிடுவாங்க. பெரியவர் இறந்த மனசு வருத்தத்துல அங்க இருந்து அப்படியே வெளியில வர அந்த காயங்களோடய இருந்தாலும் அந்த குடும்பத்தாளுங்க இவனை துரத்திக்கிட்டே வந்து சுடுறாங்க. ஒரு இடத்துல வலி தாங்க முடியாம மயக்கமாய் விழுந்துடுறான். அவன் குண்டடி பட்டு இறந்துட்டான்னு நினைச்ச அந்த குடும்பத்தாருங்க எல்லாம் போயிடுறாங்க. இவ்வளவு நாள் அவன் அப்படியே மயக்கத்திலே இருந்தான்னு தெரியல. திடீர்னு பார்த்தா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா அவனோட காயங்கள்லாம் ஆறி இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் எப்படியாவது விக்டரை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விக்டரோட தம்பி வில்லியம் அப்புறம் எலிசபெத்துக்கும் கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். விக்டரை தேடி அந்த ஜந்து பேலஸ்க்கே வந்துடுது. இப்ப அந்த ஜந்து விக்டரை பார்த்து, நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும். விக்டர் என்னன்னு கேட்பாரு. நீ என்ன போல இன்னொருத்தரை உருவாக்கி தரணும் எனக்கு துணையா, என்னால இந்த பூமியில தனியாவும் வாழ முடியல, சாகவும் முடியல, தனிமை என்ன கொல்லுது, இன்னொருத்தரை உருவாக்கி தரணும்னு சொல்லி கேட்பான். ஆனா விக்டர் அதுக்கு முடியவே முடியாது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு திட்டவட்டமா. விக்டர் சொன்னதை கேட்டு அந்த ஜந்துக்கு பயங்கர கோவம் வந்துருது. விக்டரை போட்டு புரட்டி எடுக்குது. நீ சொன்னதெல்லாம் என்னால கேட்க முடியாது, எனக்கு இன்னொரு துணை வேணும்னு சொல்லி விக்டரை போட்டு அடியான்னு அடிக்குது. விக்டர் ரூம்ல நடந்திருக்க சண்டையோட சத்தம் வெளியில கேட்கும். சத்தத்தை கேட்டு உடனே எலிசபெத் ஓடி வர அந்த ரூமுக்கு. எலிசபெத்துக்கு அந்த ஜந்துவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. நீ திரும்ப வந்துட்டியான்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. அடி வாங்கி கீழே விழுந்து கிடந்த விக்டர் இதான் சமயம்ட்டு துப்பாக்கி எடுத்து அந்த ஜந்துவை சுட ட்ரை பண்றான். எலிசபெத் வேண்டான்னு சொல்லி நடுவுல பாஞ்சு அந்த குண்டு அவ மேல பட்டுறது. எலிசபெத் அந்த இடத்துல இறந்துடுறா. அதுக்குள்ள பேலஸ்ல இருந்த மத்தவங்க எல்லாம் அந்த ரூமுக்கு ஓடி வந்துடுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே விக்டர், அந்த ஜந்து கல்யாண பொண்ணை தாக்கிடுச்சு, எலிசபெத்தை கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே சொல்றான். அந்த ஜந்துவை போயிட்டு பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவன் அங்க இருந்து எலிசபெத்தோட இறந்த உடலை எடுத்துட்டு போயிடுறான். அந்த ஜந்து தாக்குனதுல விக்டரோட தம்பி வில்லியமும் இறந்துடுறான். விக்டரால ஆத்திரம் தாங்க முடியாம துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த ஜந்துவை தேடிக்கிட்டு கிளம்பி போறான். அந்த ஜந்து எலிசபெத்தோட பாடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு மலையில குகையில வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுது. விக்டர் காலடி தடத்தை பார்த்துக்கிட்டே அந்த ஜந்துவை பிடிக்கிறதுக்காக அந்த மலை குகைக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா எலிசபெத்தோட செத்த பாடி கிடக்கும். இப்ப அந்த ஜந்து விக்டர் கிட்ட சொல்லும், அவ இறந்து போயிட்டா, அவ இறந்து போன அந்த இடத்துக்கு நானும் போகணும், உன்னை என்ன கொன்னுடு, இல்லைன்னா எனக்கு ஒரு துணையை உருவாக்கி கொடுன்னு சொல்லி விக்டரை போட்டு அடியன்னு அடிக்குது. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம விக்டர் ஒரு கடைக்கு போயிட்டு மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடுறதுக்குன்னு சொல்லி வெடி மருந்துகள் நிறைய வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல முகாம் போட்டு தங்கி இருக்கான். அது விக்டர் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு அந்த ஜந்து வருது. விக்டருக்கும் அந்த ஜந்துக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. விக்டர் கையில இருக்கிற பாம் எடுத்து அந்த ஜந்து காமிச்சு, என்ன கொல்லுன்னு நினைக்கிறியா, அப்படியா இருந்தா பரவாயில்ல, நான் சாகுறேன், இத பத்தவை அப்படின்னு சொல்லும். விக்டர் அந்த பாம்பை பத்த வச்சுட்டு அங்கிருந்து ஓடுறான். விக்டர் அவனால முடிஞ்ச அளவுக்கு தூரமா போயிட்டான். அதே நேரத்தில் அந்த பாம்பும் வெடிக்குது. அவ்வளவு பெரிய பாம்பு வெடிச்சு கூட அந்த ஜந்துக்கு ஒண்ணுமே ஆகல. திரும்ப அந்த ஜந்துவோட தசைகள்லாம் வளர ஆரம்பிச்சது, காயங்கள்லாம் ஆற ஆரம்பிச்சது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வெடி விபத்து
உலகத்தை பார்த்து அந்த கப்பல்ல இருக்கவங்க எல்லாம் வருவாங்கல்ல, அந்த சீன் தான் இது. இப்பதான் பிளாஷ்பேக் முடிஞ்சு படத்தோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். விக்டர் அந்த ஜந்து கிட்ட என்ன மன்னிச்சிடு, நான் உனக்கு பண்ணினது பெரிய பாவம், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதை கேட்ட அந்த ஜந்து, நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்ட பாத்தியா, எனக்கு வாழ்க்கையும் கிடையாது மரணமும் கிடையாது, என்னால வாழவும் முடியல சாகவும் முடியல, இப்படிப்பட்ட வேதனை எனக்கு கொடுத்துட்டியே, ஆனா உன்னோட காலம் இப்ப முடிய போகுது, சந்தோஷமா போக போற, நான் என்ன பண்றேன்னு சொல்லி அழுவ அந்த ஜந்து. இதை கேட்ட விக்டர் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அழுவாரு. அழுதுகிட்டே அப்படியே இறந்துருவாரு. அந்த ஜந்து கப்பலை விட்டு இறங்கி பனியில மாட்டிக்கிட்டு இருந்த இவங்க கப்பலை விடுவிச்சு அப்படியே கையாலே தள்ளி கடல்ல விட்டுரும். அந்த கப்பலும் அப்படியே போயிடும். அந்த ஜந்து அப்படியே அந்த பனி வனாந்தரத்துல சுத்திக்கிட்டு இருக்குது. இங்க அப்படியே படம் முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னொரு தரமான தமிழ் கதை விளக்கத்தோட சந்திக்கலாம். நன்றி.